ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வித் லவ் ஜெனிஃபர். ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் என்னோட சேனலில் நிறைய சோப்ஸ் அண்ட் ஷாம்பூ ரெசிபீஸ், நேச்சர்ஸ் ஜாயோட ஷாம்பூ சோப்ஸ்லாம் எப்படி பண்ணுறோம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அண்ட் இன்னைக்கு வித்தியாசமாக வேற ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக மலேசியா வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் இட் வாஸ் லைக் ஃபார் 7 days நாங்கள் வந்து சூப்பராக வந்து மலேசியாவை சுற்றி பார்த்தோம். எஸ்பெஷலி மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் நாங்கள் வந்து 3 to 4 ஸ்டேட்ஸ் வந்து நாங்கள் விசிட் பண்ணோம். கோலாலம்பூர், மலாக்கா, அதுக்கப்புறம் பினாங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் சிட்டிஸ் இதெல்லாமே விசிட் பண்ணோம். அண்ட் இது எல்லாமே பட்ஜெட்டில் பண்ணோம். ஸோ இதுக்கான கம்ப்ளீட் கைட் ஐட்டனரி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நான் என்னோட ஐட்டனரியை நான் பிளான் பண்ணதுலேருந்தே நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதெல்லாமே நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதை நாங்கள் போய் இம்ப்ளை பண்ணுறப்போ இன்னும் நிறைய வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். 7 days and 6 nights ஓட ஐட்டனரி ஃபார் மலேசியா. Okay. அங்கே போய் நம்ம டிக்கெட்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அண்ட் பஸ் ரைட் இதோட டிக்கெட்ஸ் எல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, இது எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு மொத்தமாக சொல்கிறேன். ஸோ இட் வில் பி ஈஸி. Day 1. ஸோ நாங்கள் மார்னிங் வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி அங்கே 3 o'clock ரீச் ஆகிற மாதிரி, மார்னிங் 8 o'clock ஃப்ளைட், அங்கே 3 PM ரீச் ஆகிற மாதிரி மலேசியாவுக்கு போயாச்சு. அங்கே இருந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா KLCC சென்டரில். நீங்களுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் KLCC அதை சுற்றின ஒரு பிளேஸில் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டேக்கான ரூம் எடுத்திருந்தோம். ஸோ அங்கே போகிறதுக்கு நாங்கள் வந்து பஸ் எடுத்து தப்பு பண்ணுவோம். ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து சிட்டிக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும், நிறைய வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம் கேபுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் பஸ்ஸுக்காக அங்கேருந்து வேறு ஸ்டேஷன் போய் இந்த மாதிரி நிறைய கொலாப்ஸ்லாம் நடந்துச்சு. பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃப்ரம் ஏர்போர்ட் உங்களோட பிளேஸ்க்கு போகிறதுக்கு நீங்கள் வந்து கேப் எடுக்கிறதே சீப் தான். ஸோ இப்போ நீங்கள் 4 பேர் போகிறீங்கன்னா 4 பேரோட பஸ் சார்ஜும் 4 பேரோட கேப் சார்ஜும் இட்ஸ் கோயிங் டு பி ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ நீங்கள் ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ஈவினிங்காக நீங்கள் வந்து KLCC டவருக்கு போகலாம். அதாவது அந்த ட்வின் டவர் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ விச் இஸ் வெரி ஃபேமஸ். மலேசியாவில் போனீங்க அப்படின்னாலே அந்த இடம் வந்து எல்லாரும் போவாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துப்பாங்க. ஸோ நீங்களும் போயிட்டு அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ அங்கே வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங்கோட சேர்ந்து ஒரு ஃபவுண்டெயின் இருக்குது. அந்த ஃபவுண்டெயின் ஃபுல்லாக வந்து அந்த லைட்டிங் டான்ஸோட அந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக விஷுவலி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கும் போகலாம். அண்ட் அங்கே நீங்கள் அது முடிச்சதுக்கப்புறமா டின்னர் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அங்கே பக்கத்துலேயே பெட்டாலிங் ஸ்ட்ரீட், PETALING, பெட்டாலிங் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. அங்கே சைனீஸ் சூப்பராக இருக்குங்க. அங்கே சைனீஸ்க்கு தான் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே செம்ம வைபாக இருக்கும். எஸ்பெஷலி கொஞ்சம் அந்த வீக்கெண்ட் டைம் எல்லாம் இருக்குது அப்படின்னா நைட் 2-3 வரைக்குமே கூட அந்த ஸ்ட்ரீட்லாம் ரொம்ப வைபாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நாங்கள் போனது கொஞ்சம் ஏர்லி தான், விச் இஸ் Thursday or something. பட் ஸ்டில் அந்த இடம் வந்து ஆல்மோஸ்ட் 12 வரைக்குமே கூட நைட் ஓப்பனாக இருந்தது. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கெட் பேக் டு த ஹோட்டல் அண்ட் அன்னைக்கு நைட் சில், தட்ஸ் ஆல். ஸோ ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால ரொம்பவும் நிறைய எடுத்துக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம பினாங் கிளம்புறோம். ஸோ Day 2 இஸ் ஃபார் பினாங். அண்ட் Day 2 and 3 இந்த 2 நாளுமே வந்து பினாங் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன் அப்படின்னா பினாங்க்கு வந்து ஃப்ரம் கோலாலம்பூர்லேருந்து பினாங் போகிறதுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 6 hours ஆகுங்க. ஸோ அதே மாதிரி தான் திரும்பி வரதுக்கு 6 hours. ஸோ ஒரே நாளில் அதை போய் கவர் பண்ணிட்டு வருது அப்படிங்கிறது இட்ஸ் லைக் பாயிண்டே கிடையாது. அண்ட் ஆல்சோ பினாங் கண்டிப்பாக 2 நாள் இல்லைங்க, ஒரு 1 week இருந்தால் கூட ஃபுல்லாக அழகாக சுற்றி பார்க்கலாம். அவ்வளோ அருமையான ஊர். நாங்கள் பார்க்காத விஷயம் நிறைய இருந்தது. ஸ்டில் நாங்கள் பார்த்ததுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு இடமா இருந்தது பினாங். ஸோ KL சென்ட்ரல்லேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கான பஸ் வந்து எடுக்கலாம். எங்கே இருந்தனாலும் நீங்கள் வந்து கேப் போட்டு KL சென்ட்ரல் போயிடுங்க. அங்கேருந்து நீங்கள் வந்து பஸ் எடுத்துக்கலாம் டு பினாங். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து TBS அப்படின்னு அங்கே கோலாலம்பூரில் இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது. அந்த TBSலேருந்து வெளியூர் போகிற பஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் முந்தின நைட்டே டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது எப்படி புக் பண்ணணும், எந்த ஆப் அப்படிங்கிறது நான் எண்டில் சொல்கிறேன். அண்ட் அந்த புக் பண்ணுறப்போ நீங்கள் வந்து எந்த ஸ்டேஷன்லேருந்து புக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து ஒரு வேளை மாறி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும்.
ஆல்சோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் புக் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் கவுண்டரில் மோஸ்ட்லி வந்துட்டு கேஷ் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க உள்ளூரில் இருக்க அந்த கார்டு தான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் உங்களுக்கு அங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் நைட்டே டிக்கெட் புக் பண்ணிடுறது இட்ஸ் பெட்டர். ஸோ எஸ், பினாங் போயாச்சு, 6 hours ட்ராவல். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெருசாக இந்த 7 daysமே எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. எங்கேயும் போய் ஸ்பெசிஃபிக்காக சாப்பிடல. 7-Eleven அப்படின்னு ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்குது. ஸோ நம்மளுடைய சூப்பர் மார்க்கெட் மாதிரி, பட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு வந்து மேகி, அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி பன்ஸு, அதுக்கப்புறம் சாக்லேட் பன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்துட்டு அதை வாங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சுக்கிறது இட்ஸ் பெட்டர். அண்ட் ஆல்சோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி ஏர்பிஎன்பியில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்படின்னா அதாவது உங்களுக்கு நம்மளுக்கு கிச்சனோட இடம் கிடைச்சிடும். ஸோ அங்கே தனியாக ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் அந்த மாதிரி இருக்காது, அலாங் வித் ஹோட்டலோட இருக்காது. ஸோ சில சமயம் நீங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மேபி காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ எஸ், இப்போ பினாங்குக்கு கிளம்புறோம். அண்ட் பினாங்குக்கு ரீச் ஆகிறதுக்கு 6 hours ஆகும். அந்த ரூட் வந்துட்டு நீங்கள் டேயில் போகிறப்ப செம்ம சீனிக்காக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அதாவது நீங்கள் கோலாலம்பூர் பார்க்கணும், மலேசியாவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ராவலில் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் நீங்கள் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம், பினாங் ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த சிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெரியில் தான் போகணும். ஸோ இந்த ஃபெரி வந்துட்டு அகெயின் நம்ம வந்து ஒரு ஃபெரியில் போகிறோம், திருப்பி ஏதோ ஒரு ட்ரைவ் அப்படி ட்ராவல் அந்த மாதிரி இல்லாமல் அதுவுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் ஃபெரி எடுத்துகிட்டு அகெயின் நீங்கள் சிட்டிக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே கேப் எடுத்துகிட்டு நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்களோ இங்கே போகணும். ஸோ இது வந்து இந்த 6 hours ஆல்மோஸ்ட் ஒரு 8 hours கிட்ட ஆகிடும் நீங்கள் மார்னிங் கிளம்புனீங்கன்னா. ஸோ ரொம்ப எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து உங்களுடைய கோலாலம்பூர்லேருந்து கிளம்பிட்டீங்கன்னா ஆஃப்டர்நூனை வந்து நீங்கள் ஜாலியாக வந்து பினாங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபெரி பார்த்தீங்கன்னா 1/2 hour ஒன்ஸ் ஒரு ஃபெரி இருக்கும். ஸோ அந்த சிட்டிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ நீங்கள் அது உங்களோட நீங்கள் எந்த டைம் ரீச் ஆகிறீங்களோ அதை பொறுத்து வச்சுக்கலாம். ஆல்சோ இந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல வந்து கேஷ் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி எஸ்பெஷலி கவர்மெண்ட் எய்டடாக இருக்குது அந்த இடம் அப்படின்னா வந்துட்டு அங்கே கேஷ் வாங்க மாட்டாங்க. கார்டு மட்டும்தான் வந்து நம்பி போகணும். ஸோ எங்ககிட்ட தேங்க்ஃபுல்லி ஒரு கிரெடிட் கார்டு நான் வந்து சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதனால இந்த கிரெடிட் கார்டு தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கார்டு சேஃபர் சைடுக்கு வச்சுக்கிறது இட்ஸ் பெட்டர். ஸோ ஃபெரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சீப்புங்க. அங்கே நான் கவுண்டரில் தான் எடுத்தேன். 2 RM 2 வெள்ளி ஒருத்தருக்கு, அவ்வளோதான். ஸோ ரொம்பவே வந்து இதெல்லாம் கம்மி தான். பட் அந்த இதுக்கு அதாவது ஏசி ஃபெரியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அது ரொம்பவே வந்து கம்மி அமௌண்ட் தான். அண்ட் தென் நம்ம ஃபெரியில் ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து கேப் எடுத்து ஸ்டே பண்ணுற ரூமுக்கு போயாச்சு. அங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நாங்கள் திருப்பி செம்ம பசி. ஸோ சாப்பிட்றதுக்காக ஹமீதியா போயாச்சு. பினாங் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே யாரை கேட்டாலுமே வந்து நல்ல ஃபுட்டு, மலேசியன் ஃபுட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து ஹமீதியா தான் வந்து எங்களுக்கு வந்து கைட் பண்ணாங்க. சரி, ஓகே, அங்கே போகலான்னு பார்த்ததுக்கப்புறம் அது வந்து தமிழர்களோட ஹோட்டல் அப்படின்னு தெரிஞ்சது. நிறைய பேர் அங்கே தமிழ் பேசுகிறவங்களே இருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே பரோட்டா மாஸ்டர்லாம் எஸ்பெஷலி தமிழ் பேசுகிறவராக இருந்தார். நாங்கள் அவங்ககிட்டலாம் வந்து இன்னும் ஜாலியாக கேட்டுக்கிட்டோம். சரி, ஓகே, இது சாப்பிடலாமா? ஏன்னா நாசி கந்தர் அப்படின்னா என்னன்னு தெரியாது, நாசி கொரெங்னா என்னன்னு தெரியாது. ஸோ என்னென்னமோ ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு 2 days கொஞ்சம் வந்து என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல், என்ன சாப்பிட்டோன்னு தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அதனால் இந்த பினாங்கில் போயிட்டு கொஞ்சம் தமிழர்களை பார்த்தோன்னா சந்தோஷமாயிடுச்சு. ஸோ ஹமீதியா அங்கே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. அண்ட் இட்ஸ் லைக் சம் 100 years old ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ஸோ செம்மையாக இருந்தது. ஹமீதியா மிஸ் பண்ணாதீங்க. அங்கே முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு பினாங்கில் பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. இந்த ஹாஃப் அ டேயில் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண முடிஞ்சது. பட் நாங்கள் இதில் இன்னும் நிறைய டைம் எதில் வந்து வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஹமீதியாவோட அந்த ஸ்ட்ரீட் வந்து ஒரு வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி இருந்தது, ஜார்ஜ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஃபுல்லாக வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட்டே பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ நாங்கள் எல்லோரும் மாறி மாறி ஃபோட்டோ எடுத்ததுலேயே ஈவினிங் 5 கிட்ட வந்து ஆயிடுச்சு. பட் இல்லை, நீங்கள் அந்த ஸ்ட்ரீட்டை பார்க்கல, பார்க்கணும். பட் அதில் நீங்கள் கம்மி டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பார்க்குறதுக்கு பட்டர்ஃப்ளை என்தோப்பியா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பார்க் ஃபுல்லாகவே வந்து பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பினாங்கில் பார்க்கறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. நாங்கள் போனது ஃபஸ்ட்டு இந்த வந்து வாக்கிங் இந்த ஸ்ட்ரீட்குள்ளே ஃபுல்லாக வந்து நடந்து ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்து ஜாலி பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு டாப் பினாங் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ இந்த டாப் பினாங் என்ன அப்படின்னா அதில் வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ், ஒரு மால் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. அதில் 4 அட்ராக்ஷன்ஸ் வந்து நாங்கள் வந்து குரூப்பாக வந்து புக் பண்ணோம். ஸோ 4 இன்க்ளூடிங் என்னென்னா டைனோசர் பார்க்குறது, அண்ட் தென் வந்து அதில் வந்து அக்வாரியம் ஒன்று இருந்துச்சு, அண்ட் தென் வந்து டாப் நம்ம அப்சர்வேட்டரி டெக்குன்னு ஒன்று இருந்தது. அதாவது ஃபுல்லாக கிளாஸ் ஃப்ளோரில் நம்ம வந்து அங்கேருந்து பார்க்குற மாதிரி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மேலே இன்னும் போனோன்னா கிளாஸ் ஃப்ளோர் தான் கீழேயும் இருக்கும். பட் நம்ம வந்து ஓப்பனான ஒரு மொட்டை மாடியிலேருந்து பார்க்குறது மாதிரி எப்படி இருக்கும், அது வந்து அவ்வளோ மேலே இருக்கிற
ஃப்ளோர்லேருந்து நம்மளுக்கு ஃபுல் டாப் பினாங்குமே தெரியும். ஸோ இது நாங்கள் போன டைம் வந்து செம்ம டைமாக இருந்ததுங்க. ஒரு 5:30க்கு அங்கே ரீச் ஆகிற மாதிரி இருந்தோம். அண்ட் ரீச் ஆகிற டைமுக்கு கரெக்டாக சன்செட் ஆகி அண்ட் சிட்டி லைட்ஸும் கொஞ்சம் நேரத்துக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் சன்செட்டும் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம், சிட்டி லைட்ஸில் அந்த ஊர் ஃபுல்லாக எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அண்ட் இதுக்கான டிக்கெட்ஸ் நாங்கள் அங்கே போய் ஸ்ட்ரெயிட்டாக வந்து விசாரித்தோம். இட் வாஸ் லைக் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். ஒரு 2500 3,000 இருந்தது பர் ஹெட்க்கு. ஆனால் நாங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்பில் பார்த்தோம். ஸோ அந்த ஆப் வந்து க்ளூக். அந்த ஆப்பில் பார்த்தப்போ எங்களுக்கு இந்த 4 அட்ராக்ஷன்ஸும் சேர்ந்து 1500 தான் இருந்தது. ஓகே, குட் டீல் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்து புக் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு போயாச்சு. ஸோ டாப் பெனாங் அகெயின் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் எஸ்பெஷலி இந்த சன்செட் டைமில் சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த டாப் பெனாங் முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்துலேயே வந்து ஒரு பீச் இருந்ததுங்க, 4 to 5 kilometers. ஸோ அந்த பீச்சுக்கு நாங்கள் போயாச்சு. கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு அண்ட் தென் நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபுட் சாப்பிட்றதுக்கு போயிட்டோம். எஸ், பினாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் 10 ஃபுட்டீஸ் வந்து இன்டர்நேஷ்னலி ஃபுட்டீஸ் வந்து டாப் 10 இடத்துல வச்சிருக்கிற ஒரு சிட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஃபுட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நாங்கள் ஸோ வி வர் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் வி வாண்டட் டு ட்ரை மோஸ்ட் ஆஃப் த பினாங் இன் ஜஸ்ட் 1 night. ஸோ அங்கேருந்து எஸ்பெஷலி கேப் டிரைவர்ஸ் கிட்ட நாங்கள் கேட்டப்போ அவங்க எங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இட் வாஸ் அ ஃபுட் கோர்ட், ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப் அப்படிங்கிற ஒரு ஃபுட் கோர்ட். ஸோ அந்த ஃபுட் கோர்ட் வந்து ஒரு பீச்சை வந்து ஒட்டியே தான் இருந்தது. நைட் வந்துட்டு ஃபுல்லாக அந்த பேண்ட் இருந்தாங்க, சிங்கிங் போயிட்டே இருந்தது. நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக சாங்ஸ் எல்லாம் பாடினாங்க. அண்ட் அடல்ட் ட்ரிங்க்ஸ் அங்கே நிறைய இருந்தது. அது ஜஸ்ட் ஒரு ஃபுட் கோர்ட் தான், பட் ஆனால் அதில் வந்து அந்த மியூசிக் வைப் ப்ளஸ் பக்கத்தில் பீச் இதெல்லாம் சேர்ந்து செம்ம வைப்பில் இருந்ததுங்க. எஸ்பெஷலி அந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து வியட்நாமைஸ் ஃபுட் கிடைக்கும், மலேசியன் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு சைனீஸ் குசின் கிடைக்கும், அண்ட் தென் ஃப்ரெஞ்ச் டெசர்ட் இது எல்லாமே நிறைய கிடைக்கும். ஸோ எங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹாகின் பண்ணோம். ஸோ ஹேட் சச் அன் அமேசிங் நைட். அண்ட் தென் அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக எங்களுடைய ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். அண்ட் தென் டே 3. ஸோ ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் டேஸ் இந்த நாங்கள் மலேசியாவில் ஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னா இது சொல்லலாம். ஏன்னா எஸ்கேப் தீம் பார்க். எஸ், பெனாங்கில் எஸ்கேப் தீம் பார்க் போனோம். ஐயோ, சூப்பரான தீம் பார்க்குங்க. நான் வந்து எனக்கு தீம் பார்க் அண்ட் அட்ரிலின் ஜங்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தீம் பார்க்லாம். எந்த ஊருக்கு போனாலும் தீம் பார்க் கண்டிப்பாக போயிடுவேன். பட் இந்த 7 days மலேசியா ட்ரிப்பில் நாங்கள் 2 தீம் பார்க் போனோம். அண்ட் திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க. இதில் வந்து வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் வந்து ரைடு இருக்குது, வாட்டர் ரைடு. ஸோ அந்த ஸ்லைடில் நம்ம டியூப்பில் உட்காந்து போகலையா 2 பேரா. ஸோ அது 2 பேர் உட்காந்துட்டு அவங்க வந்து புஷ் பண்ணி விடுவாங்க. ஸோ அது நம்ம சுற்றி 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 கீழே வர்றதுக்கு 1 kilometer. ஸோ இது வந்து வேர்ல்ட்ஸ் வந்து பிக்கெஸ்ட் அண்ட் டாலஸ்ட் இதுதான் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து அந்த கின்னஸ் ரெக்கார்டை அவங்க வச்சுருக்காங்க. ஆல்சோ இங்கே வந்து ட்ரை ரைட்ஸும் இருக்குது அண்ட் வெட் ரைட்ஸும் இருக்குது. நிறைய வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது. ஸோ பாலி ஸ்விங் மாதிரி இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது. பட் பாலி ஸ்விங்லாம் வந்து ஜஸ்ட் வெறும் அந்த ஃபோட்டோகிராஃபிக்காக தான். ஆனால் இந்த ஸ்விங் வந்து இப்படி ஸ்லோவாக இப்படி பின்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே டமால்னு விடுவாங்க. அது ஸ்வைங்காக இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ள ஹார்ட் வாய்க்கு வந்துட்டு திருப்பி உள்ளே போ. அந்த அளவுக்கு அட்ரலின் பம்ப் வந்து பண்ணுற அளவுக்கு செம்மையாக இருந்தது அந்த ரைடு. இது மட்டும் இல்லை, இதை நான் சும்மா சொல்கிறேன், பட் எக்ஸாஜரேட் பண்ணவே இல்லாமல் சொல்கிறேன். இட்ஸ் அன் அமேசிங் தீம் பார்க். ப்ளஸ் இங்கே போனோம் அப்படின்னா ஒரு டிப், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷூஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லைனாலும் அங்கே கவுண்டரில் உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க, வாங்கிக்கலாம். வெட் ரைட்ஸுக்கு எதுக்குமே வந்து ஷூஸ் தேவையில்லை. ஆனால் ட்ரை ரைட்ஸ் போகிறப்போ கண்டிப்பாக ஃபிங்கர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்க மாதிரி எதோ ஷூ போடணும், இல்லை அங்கே இருக்க ஷூ வாங்கி போட்டுக்கணும். அண்ட் இதோட ப்ரைஸ் டிக்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா per head வந்து ஆல்மோஸ்ட் 3,000 rupees ஆச்சு இந்த தீம் பார்க்குக்கு, which was completely worth. அண்ட் to and fro நாங்கள் வந்து கேபில் போயிட்டு and then திருப்பியும் கேபில் ரூமுக்கு வந்தாச்சு. இதோட 2 days ஆஃப் பினாங் வந்து ஓவர் ஆயாச்சு. அண்ட் நாங்கள் வந்து மனசே இல்லாமல் அந்த பினாங் வந்து பிரிஞ்சோம். ஐயோ ஏண்டா 2 நாளில் முடிச்சிட்டோம், இன்னொரு 3-4 days இருக்கலான்ற அளவுக்கு. ஸோ பினாங் முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டே நாங்கள் திருப்பியும் பஸ் எடுத்துகிட்டு கோலாலம்பூர் போயிடலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிளான். ஸோ நீங்கள் அங்கேருந்து பஸ் எடுத்து திருப்பியும் போகிறப்போ நோட் பண்ண வேண்டியது எந்த ஸ்டேஷனில் இறங்க போகிறீங்க. ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், டிபிஎஸ்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது, கேஎல் சென்ட்ரல்னு ஒன்று இருக்குது. ஸோ எதில் வந்து அங்கே நிற்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு எங்கே இறங்கணும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நாங்கள் இறங்காமல் ஆல்மோஸ்ட் சிங்கப்பூருக்கு ரீச் ஆகிற அளவுக்கு நாங்கள் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் இறங்கணும்னு நினச்சது டிபிஎஸ்ல, அவங்க நிறுத்தினது கேஎல் சென்ட்ரலில். நாங்கள்லாம் திமிரா இல்லை கேஎல் சென்ட்ரல் இல்லை நாங்கள் டிபிஎஸ்ல தான் இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தெனாவட்டா உட்காந்து அங்கேருந்து ஒரு 40 kilometers தள்ளி போயிட்டு அப்போ வரைக்கும் யோசிக்கிறோம், இங்கே டிபிஎஸ்லேருந்து கேஎல் சென்ட்ரல் ரொம்ப கிட்ட வருமே, ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு. பட் தென் இட் ஜஸ்ட் அனதர் எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதெல்லாமே நான் வந்து சூன் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோன்னு ஒன்று போடுறேன். அதில் நாங்கள் பட்ட கஷ்டங்களும் ப்ளஸ் வந்து நாங்கள் இருந்த சந்தோஷம் இது எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். பட் இது வெறும் ஐட்டரிக்காக. ஸோ நீங்கள் நைட்டு பெனாங்லேருந்து பஸ் எடுங்க, பஸ் எடுத்துகிட்டு கேஎல்க்கு ரீச் ஆகிடுங்க, கோலாலம்பூருக்கு ரீச் ஆகிட்டு அன்றைக்கி நைட் அகெயின் ஸ்டே இன் கோலாலம்பூர்.